வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான பொது தமிழில் அவுட் சோர்ஸ் புக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். டிஎன்பிசி கடந்த 2 வருடங்களாக பள்ளி பாட புத்தகங்களுக்கு அப்பாற்பட்டு சில ஸ்டாண்டர்டு ஆத்தருடைய புக்ஸில் இருந்தும் ஓலைச்சுவடிகளிலிருந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வராங்க. தமிழில் நம்ம 90+ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுனா கண்டிப்பாக இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸை கண்டிப்பாக படித்தாகணும். இந்த வரிசையில் ஓமைக்கேற்ற பொருள் அறிதல் சிலபஸில் பார்த்திங்கன்னா ஓமை தொடர்னு கொடுத்துருப்பாங்க. இது புக்ஸ்லேயும் ஓமை தொடர்னு இருக்குது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்லி ஓமை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதற்கான பொருள்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓமை ப்ளஸ் பொருள் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ஸில் தான் இருக்குது. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஓமைக்கேற்ற பொருள் அறிதல் இந்த டாப்பிக்கில் இருந்தால் இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கான பொருளை பார்க்க போகிறோம். டோட்டலாக இது பார்த்திங்கன்னா ஒரு 200 ஓமை தொடர் இருக்குது. இது பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா 50 ஓமை தொடரை பற்றி நம்ம பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். மாணவர்கள் அனைவரும் நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேவையான அனைத்து வீடியோக்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்சும் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓமை பொருள். ஓமை அத்தி பூத்தார் போல. அத்தி பூத்தார் போல பள்ளி பாட புத்தகத்தில் இந்த ஓமை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அத்தி பூத்தார் போல. அதற்கான பொருள் என்பது இருக்காது, நம்ம தான் தேடி படிக்கணும். இது அவுட் சோர்ஸில் தான் இருக்குது. அத்தி பூத்தார் போல. அத்தி பூத்தார் போல என்பது ஓமைக்கான பொருள் பார்த்திங்கன்னா அரிய செயல் அல்லது அருமை. அத்தி என்பது அத்தி மரம். அத்தி மரத்தில் பார்த்திங்கன்னா அத்தி பழம் மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியும். அது எப்போ பூ பூக்குது எப்போ காயாகுதுன்றது நமக்கு தெரியாது. அந்த அத்தி மரத்தில் நம்ம பூவை பார்த்தோம்னா அது ஒரு அரிய செயல்னு சொல்கிறாங்க. அப்போ அத்தி பூத்தார் போல என்பது ஒரு அரிய செயல் அல்லது அருமையான செயல். நம்ம கண்ணுக்கு தெரியாது அத்திப்பூ. திடீர்னு பார்த்திங்கன்னா அது காய் தான் மரத்தில் இருக்கும். அதுதான் ஒரு அரிய செயல். அடுத்தது அச்சில் வார்த்தார் போல. அச்சில் வார்த்தார் போல. இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா ஒற்றுமை. அதாவது சேமாக இருக்கும். அச்சில் வார்த்தார் போல. இப்போ நம்ம ஒரு பொம்மை இருக்குனாக்கா அந்த அச்சு பார்த்திங்கன்னா அந்த அச்சில் என்ன பொம்மை இருக்கோ அதே பொம்மை தான் பார்த்திங்கன்னா அந்த மெழுகு சிலையிலையோ அல்ல களிமண்ணிலையோ நம்ம எடுக்கும்போது சேமாக வரும். அதுதான் அச்சில் வார்த்தார் போல். எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கும். அடியற்ற மரம் போல. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அடியற்ற மரம் போல. அடியற்ற மரம் போல பொருள் பார்த்திங்கன்னா விழுதல். ஒரு மரத்துக்கு அடிப்பகுதியானது வேர் ஊன்றி இருக்கணும். அப்படி வேர் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த மரம் விழுந்துடும். அதுதான் அடியற்ற மரம் போல. ஃபோர்த் ஒன் அணி வகுத்தார் போல. அணி வகுத்தார் போலன்னா ஒழுங்கு. ஒரே வரிசையாக இருக்கணும். எறும்பு பார்த்திங்கன்னா ஒழுங்காக அப்படியே ஒரே சாரையாக போகும். இப்போ இராணுவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேட் எடுக்கும்போது அணி வகுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சேமாக ஒழுங்காக இருப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அணி வகுத்தார் போல என்பது ஒழுங்கு. அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல. அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அதுக்கு வாழைப்பழம் கொடுத்தோம்னா அது ஏமாந்துடும். பால் கொடுத்தா தான் அந்த அழுகையை நிறுத்தும். அப்போ அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல ஏமாற்றம். அந்த குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுத்தோம்னா அது ஏமாற்றம். நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது காட்டும் பளிங்கு போல. அடுத்தது காட்டும் பளிங்கு போல. ஆன்சர் பார்த்திங்கன்னா இதற்கான பொருள் வெளிப்படுத்தல்.
பளிங்கில் பார்த்திங்கன்னா பளிங்கு கண்ணாடியில் நம்முடைய முகத்தை காட்டினாலும் எந்த பொருளை காட்டினாலும் அந்த பொருள் வந்து அப்படியே தெரியும். நம்ம முகத்தை காட்டினா நம்மளுடைய முகம் வந்து அந்த பளிங்கு கண்ணாடியில் தெரியும். அடுத்தது காட்டும் பளிங்கு போலன வெளிப்படுத்தல். அன்றலர்ந்த மலர் போல, அன்றலர்ந்த மலர் போல, இதற்கான பொருள் புத்துணர்ச்சி. அன்றலர்ந்தனா தினந்தோறும் பூக்கின்ற மலர் போல. தினந்தோறும் பூக்கின்ற மலர் எப்படி? புத்துணர்ச்சி, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புத்துணர்ச்சி. அன்றலர்ந்த வாடாமல் புதுமையாக புத்துணர்ச்சியோடு இருக்கும், அதுதான் அன்றலர்ந்த மலர் போலனா புத்துணர்ச்சி. அடுத்து அலையில் சிக்கிய துரும்பு போல, துன்பம். அலையில் சிக்கிய துரும்பு போனால் அந்த அலையில் ஏதாவது பொருள் போட்டோம்னா அந்த அலை வரும்போது என்ன பண்ணுனாக்கா கொண்டுட்டு வரும், மறுபடியும் பேக்கில் போகும்போது அதை கொண்டுட்டு போய்டும். அப்போ இங்கே அங்கும் அலைமோது துன்பப்படும், அது அலையில் சிக்கிய துரும்பு போல. அடுத்து பாருங்கள், அழலில் விழுந்த புழு போல, அழலில் விழுந்த புழு போல. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வேதனை, துடிப்பு. அழல்னா நெருப்பு, நெருப்பில் ஒரு புழு விழுந்ததுன்னா என்ன படும்? வேதனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துடிக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா அழலில் விழுந்த புழு போல, அழலில் விழுந்த புழு போல. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா அலையில்லா கடல் போல, அலையில்லா கடல் போல. அலையில்லா கடல் போல அமைதி. கடலில் வந்து அலை இல்லைன்னா சவுண்டே இருக்காது, நல்லா அமைதியாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா அலையில்லா கடல் போல, அலையில்லா கடல் போல. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துங்க, அரை கிணறு தாண்டியவன் போல. அரை கிணறு தாண்டியவன் போலன்னா ஆபத்து. ஒரு கிணறு இருக்குன்னா அதை முழுமையாக நம்ம வந்து தாண்டிடணும். அரை கிணறு தாண்டினா அவன் என்ன பண்ணுவான்? அந்த கிணத்துக்குள்ளே தான் விழுவான். அது வந்து ஒரு ஆபத்தான செயல். அரை கிணறு தாண்டியவன் போல, இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா ஆபத்து. அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, பொறுமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, பொறுமை. அகழ்வார்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கேடு நினைப்பவர்கள், கெடுதல் நினைப்பவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களையும் பார்த்தீங்கன்னா இந்த நிலமானது பொறுமையாக தாங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போலனா பொறுமை. அடுத்து ஆற்றில் கரைத்த புலி போல, ஆற்றில் கரைத்த புலி போல. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பயனின்மை. அவ்வளோ பெரிய ஆற்றில் போயிட்டு ஒரு புளியை வந்து நம்ம கரைச்சோம்னா அது பார்த்திங்கன்னா பயன் இல்லாமல் தான் எங்கே இருக்குன்றதே தெரியாது. இப்போ நம்ம ஒரு குழம்புக்கு வந்து புளி கரைச்சி ஊற்றணுமோ, புளி குழம்பு வைக்கும்போது ஒரு அளவோட தண்ணி வச்சு அதில் கரைப்போம், நமக்கு தெரியும் அது புளி குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் அவ்வளோ பெரிய ஆற்றில் போயிட்டு நீங்கள் புளியை வந்து கரைச்சிங்கனாக்கா அது எங்கே இருக்குன்றதே தெரியாது. அதுதான் பயனின்மை செயல்னு சொல்கிறாங்க. ஆற்றில் கரைத்த புலி போல என்பது ஒரு பயனற்ற செயல். அடுத்து பாருங்கள், ஆழம் தெரியாமல் காலை விட்டார் போல, ஆழம் தெரியாமல் காலை விட்டார் போல. ஒரு செயல் செய்யும்போது நாம் அந்த செய்யக்கூடிய செயல் வந்து என்னன்றது தெளிவாக தெரிந்து அந்த செயலை வந்து செய்யணும். அப்படி செய்யாமல் விட்டால் அது வந்து ஒரு அறியாமை. நம்ம அதை பற்றி அறியாமலே அந்த செயலில் செயல்படக்கூடாது. இதுதான் வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டார் போலன அறியாமை, அறியாமை செயல். அடுத்து ஒன்று பாருங்கள், ஆப்பசைத்த குரங்கு போல. ஆப்பசைத்த குரங்கு போல, ஒரு ஆப்பம் இருந்ததுன்னா அந்த குரங்கு பார்த்திங்கன்னா அதை சாப்பிட முடியாமல் இங்கே அங்கே எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அதுதான் பார்த்திங்கன்னா வேதனை. அது வந்து அதை சாப்பிட முடியாமல் ஒரு வேதனையாக இருக்கும். அதுதான் ஆப்பசைத்த குரங்கு போல. ஆப்பசைத்த குரங்கு போலனா வேதனை அல்லது சிக்குதல். அடுத்து இருதலை கொல்லி எறும்பு போல. இருதலை கொல்லி எறும்பு போலனா தவிப்பு. இருதலை கொல்லி எறும்பு போல என்பது தவிப்பு. ஒரு எறும்பு பார்த்திங்கன்னா
ஒரு பெரிய உணவுப் பொருளை எடுத்துகிட்டு அதை இழுக்க முடியாமல், எடுத்துகிட்டும் போக முடியாமல், விட்டுட்டும் போக முடியாமல் தவிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இருதலை கொல்லி, எறும்பு போலன்னா தவிப்பு. அடுத்து இரும்பை கண்ட காந்தம் போல. இரும்பை கண்ட காந்தம் போல, இதற்கான பொருள் கவர்ச்சி. இரும்பை கண்ட காந்தம் போல, இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா கவர்ச்சி. காந்தம் பார்த்திங்கன்னா இந்த இரும்பை கண்டதுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கவர் பண்ணி இழுத்துடும். அதுதான் இரும்பை கண்ட காந்தம் போலன்னா கவர்ச்சி. அடுத்து இலவு காத்த கிளி போல. ஆன்சர் ஏமாற்றம். இலவு காத்த கிளி போலன்னா ஏமாற்றம். இலவு மரம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு இலவ மரம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காய் தான் இருக்கும், இலவங்காயின்னு சொல்லுவாங்க. அந்த காய் இருக்கும். அந்த காய் என்பது பார்த்திங்கன்னா அந்த கிளி பார்த்துட்டு எப்போ பழுக்குன்னு இருக்கும். அது வந்து பழுக்காது, திடீர்னு அது வெடித்து பஞ்சு மாதிரி வந்துடும். அதனால் அது ஒரு ஏமாற்றம். அந்த கிளிக்கு வந்து ஒரு ஏமாற்றம். பழம் பழுக்குன்ற காற்று இருந்ததுனால அது ஒரு ஏமாற்றம். இலவு காத்த கிளி போல, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏமாற்றம். அடுத்து இடி கேட்ட நாகம் போல. லாஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மரிச்சி அல்லது நடுக்கம். இடி கேட்ட நாகம் போலன்னா அதான் பயம், நடுக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் மரிச்சின்னு சொல்கிறாங்க. இடி கேட்ட நாகம் போல என்பதற்கான பொருள் பார்த்திங்கன்னா மரிச்சி அல்லது நடுக்கம். இலைமறை காய் போல மறைந்திருத்தல். இலைமறை காய் போல, இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா மறைந்திருத்தல். இலைக்கு பின்னாடி காயானது பசுமையாக இருக்கிறதுனால காயும் க்ரீன் கலரில் இருக்கும். அது வந்து நமக்கு தெரியாது. அந்த இலையை வந்து நீக்கிட்டு பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்கிற காய் வந்து மறைந்திருக்கிறது நமக்கு தெரியும். அதுதான் இலைமறை காய் போல என்பது மறைந்திருத்தல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸுக்கான மெட்டீரியல்ஸ், புக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்ன படிக்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம போட்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அவுட் சோர்ஸ் புக்ஸ்லேருந்தும் டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். பார்த்து பயன்பெறுங்க. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இஞ்சி தின்ற குரங்கு போல. ஆன்சர் பார்த்திங்கன்னா விழித்தல், வேதனை. இஞ்சியானது ஒரு மாதிரி கார்ப்பாக இருக்கும். அதை குரங்கு சாப்பிட்டுட்டு திருன்னு முழிக்கும். அதுதான் விழித்தல் அல்லது வேதனை. அடுத்து இடி விழுந்த மரம் போல, வேதனை. ஒரு மரத்து மேலே இடி விழுந்துச்சுன்னா அது வந்து எரிஞ்சிடும், தீக்கிரையாயிடும். அது ஒரு வேதனையான நிகழ்வு. அப்போ இடி விழுந்த மரம் போல என்பது வேதனை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இந்த ஓமைக்கான பொருள் பார்த்திங்கன்னா தெளிவு. நம்முடைய உள்ளங்கையில் நெல்லிக்கனியை வந்து, அதாவது நெல்லிக்காயை வச்சுட்டு பார்த்தோம்னா அது நமக்கு கண்ணுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா மிக அருகாமையில் இருக்குது. அதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பதற்கான பொருள் பார்த்திங்கன்னா தெளிவு. அடுத்து அவளை நினைத்து உரலை இடித்தார் போல, கவனம். நமக்கு அவல் வேணும்னா நம்ம நெல் குத்தும்போது அது நல்லா பக்குவமாக நமக்கு அவல் வேணுன்றதுக்காக பொறுமையாக அடித்து பக்குவமாக எடுப்போம். அதுதான் கவனமாக நம்ம அந்த உரலை வந்து இடிப்போன்றது தான் அவளை நினைத்து உரலை இடித்தார் போல, கவனம். உடுக்கை இழந்தவன் கை போல. ஆடை இல்லாதனுடைய கை எப்படி இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு ஆதரவு, நம்பும், உதவி, இது 3 தான் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும். அதுதான் உடுக்கை இழந்தவன் கை போல என்பது ஆதரவு, நம்பு, உதவின்னு கேட்பாங்க. இது முக்கியமானது, பார்த்து வச்சுங்க. அடுத்து உமி குற்றி கை வருத்தினால் போல, வேதனை, வருத்தம். நம்ம நெல் வந்து குத்துனோம்னா நமக்கு அரிசி கிடைக்கும், அதனால் பயன்பெறலாம். ஆனால் அந்த அரிசிக்கு அடுத்தது உமின்றது ஒன்று வரும், நெல் தோல். அதை நம்ம குத்திகிட்டே இருந்தோம்னா அதில் வந்து எதுவுமே நமக்கு கிடைக்காது. அது ஒரு வேதனையான நிகழ்வு, வருத்தமான செயல். இதுதான் உமி குற்றி கை வருத்தினால் போல என்பதற்கான பொருள் வேதனை, வருத்தம். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓமையும் சிவனும் போல. ஓமை என்பது பார்வதியை குறிக்கும். சிவன் என்பது சிவன், தெய்வம், நமக்கு கடவுள் தெரியும். அவங்க 2 பேரும் எப்படி நட்பும் நெருக்கமாக இருப்பாங்க.
ஏன்னா சிவன் பார்த்திங்கன்னா பாதி தன்னுடைய உடலில் பற்றி பார்வதி கொடுத்துருப்பாங்க, உமையவள்னு சொல்லுவாங்க. அப்போ நட்பும் இருப்பாங்க, நெருக்கமாகவும் இருப்பாங்க என்பது தான் இந்த பொருள் வந்து நமக்கு குறிக்குது. அடுத்து உடும்பு பிடிப்போல. உடும்பு என்பது நமக்கு தெரியும். எங்கேயாச்சும் அந்த உடும்பு பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டே இருக்க செவுத்துலேயோ மரத்துலேயோ அதை நம்ம வந்து எடுக்கவே முடியாது. அதுதான் உடும்பு பிடிப்போல என்பது பிடிப்பு. அடுத்து உயிரும் உடம்பும் போல. உயிர் இருந்தால் தான், உடம்பில் உயிர் இருந்தால் தான் மனுஷனை நம்ம வாழ முடியும், எந்த ஒரு உயிரினமும். அதுதான் ஒற்றுமையும் நெருக்கம். உயிரும் உடம்பும் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாகவும் இருக்கும், நெருக்கமாகவும் இருக்கும் என்பது தான் பொருள். ஊசியும் நூலும் போல இணை பிரியாமை. ஊசி இருந்தால் தான் நம்ம நூலை வச்சு துணியை தைக்க முடியும். ஸோ அதனால் ஊசியும் நூலும் பார்த்திங்கன்னா இணை பிரியாமை இருக்கும். நகமும் சதையும் போல கூட சொல்லுவாங்க, இணை பிரியாமை. அது மாதிரி ஊசியும் நூலும் போல. உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி. அதாவது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம உச்சந்தலையில் ஒரு ஆணி வந்து அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தான் உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல என்பது உறுதியை குறிக்கும். ஊமை கண்ட கனவு போல. ஒரு ஊமை வந்து ஒரு கனவு கண்டானா அதை வந்து அவனால் வாய் விட்டு சொல்ல முடியாது. அப்போ அதை சொல்ல முடியாமல் அந்த ஊமை என்ன பண்ணுவார், தவிப்பார். அதுதான் தவிப்பு, கூற இயலாமை. ஊமை கண்ட கனவு போல என்பதற்கான பொருள் தவிப்பு அல்லது கூற இயலாமை. 33 எள்ளில் எண்ணெய் போல. எள் இருக்குன்னா அதில் பார்த்திங்கன்னா நம்ம அதை செக் அடித்தா தான் அந்த எண்ணெயானது நமக்கு வந்து வெளியே வரும். அப்போ எள்ளில் எண்ணெய் போல என்பது ஒளிந்திருத்தல். அந்த எள்ளுக்குள்ளே எண்ணெயானது ஒளிந்திருக்கு. அதுதான் எள்ளில் எண்ணெய் போல என்பதற்கான பொருள் ஒளிந்திருத்தல். அடுத்து 8ஆம் பழம் புளிக்கும் என்பது போல. 8ஆம் பழம் புளிக்கும் என்பது போல ஏமாற்றம். ஸோ ஒரு பழம் வந்து ஹைட்டில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா எட்டி பார்ப்போம். அதை எடுக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த பழம் புளிக்குண்டா, இது எதுக்கிட நமக்குன்றது ஏமாற்றம் அடைகிற மாதிரி நம்மளே ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு ஏமாத்துட்டு போயிடுவோம். அதுதான் 8ஆம் பழம் புளிக்கும் என்பது போல். 8ஆம் பழம்னு கொடுப்பாங்க, 8ஆம் பழம்னு கொடுப்பாங்க. இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா ஏமாற்றம். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. அடுத்து எலியும் பூனையும் போல. இதெல்லாம் நமக்கு தெரியும். எலியும் பூனையும் போலனா விரோதம் அல்லது பகை. எப்போவுமே எலிக்கும் பூனைக்கும் ஆகாது. பூனையானது எலியை துரத்திக்கிட்டே இருக்கும் அல்லது பிடிச்சு சாப்பிட்றோம். அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு பகை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விரோதம். அடுத்து ஏழை பெற்ற செல்வம் போல. இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி. ஏழ்மையான நிலையில் உள்ள ஒருவருக்கு திடீர்னு ஒரு செல்வம் பணமாகவோ அல்ல பொருளாகவோ கிடைச்சதுன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அதாவது ஏழை பெற்ற செல்வம் போல என்ற ஓமைக்கான பொருள் மகிழ்ச்சி. அடுத்து ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தார் போல வீண் செயல். ஒருத்தர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூத்து ஆட போகிறாருன்னா அதுக்காக மீசை எடுத்தாருன்னா அந்த மீசை வளர்த்து வெகு நாட்கள் ஆகும். அந்த ஒரு நாள் கூத்துக்காக அவர் வந்து மீசை எடுக்க தேவையில்லை. அது வந்து ஒரு வீண் செயல் என்றது தான் இந்த பொருள் விளக்குது. அடுத்து கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் காலதாமதம். ஸோ நம்ம கண் நன்றாக இருக்கும்போது சூரியனை பார்த்து நம்ம வேண்டி நமஸ்காரம் பண்ணோம்னா அது நமக்கு நல்லது. கண்ணே இல்லாமல் நம்ம சூரியனை நோக்கி நமஸ்காரம் செஞ்சோமா அது ஒரு காலதாமதமான செயல்னு சொல்கிறாங்க. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பது காலதாமதம். கல்பிள்ளையார் போல. கல்பிள்ளையார் போலனா உறுதி. கல்லில் செய்யப்பட்ட பிள்ளையார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அதுதான் கல்பிள்ளையார் போலனா உறுதி. அடுத்து ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஒட்டினார் போல விரட்டுதல். நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் பாவம்னு இடம் கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஏதாவது புறம் சொல்லி பார்த்திங்கன்னா வெளியே அனுப்ப பார்ப்பாங்க. அதுதான் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஒட்டினார் போல. ஆன்சர் பார்த்திங்கன்னா விரட்டுதல். 41 கவரி மான் போல. மான் பார்த்திங்கன்னா தன்னுடைய கவரிமான் என்பது தன்னுடைய உடம்புலேருந்து ஒரு முடியானது கொட்டினால் கூட பார்த்திங்கன்னா அது வந்து மனம் மருந்து மானமாயிட்டு செத்துருமா. அதுதான் மானம். கவரிமான் போலனா மானம். கயிறற்ற பட்டம் போல தவித்தல். நம்ம வந்து பட்டம் வந்து விட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நூலானது அறந்துடுச்சுன்னா அந்த பட்டமானது இங்கும் அங்கும் பார்த்திங்கன்னா அலைமோதும்.
அதுதான் தவித்தல்னு சொல்கிறாங்க. கயிறற்ற பட்டம் போல என்பது ஒரு தவித்தல். கனி இருக்க காய் கவர்ந்தார் போல, கனி இருக்க காய் கவர்ந்தார் போல தேவையற்ற செயல். அதாவது நம்ம ஒரு செயல் செய்யும்போது நம்மளோட ஒருத்தர் நாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முன்னாடி தேவையில்லாமல் தலையை நுழைப்பாங்க. அது மாதிரி ஒரு பழத்துக்கான ஒரு மரத்தினுடைய பழம் இருக்கும்போது அதனுடைய காய் வந்து நம்மளை சாப்பிட்ணுன்னு தோன்றது ஒரு தேவையற்ற செயல். ஏன்னா கனி இருக்கும்போது நம்ம காய் கவர்ந்து போல என்பது தேவையற்ற செயல். அடுத்து கடல் மடை திறந்தார் போல, பெருக்கம். கடல் மடை திறந்தார் போலனா பெருக்கம். இதுவும் ஒரு டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்கப்பட்டது. கடல் மடை திறந்தார் போலனா நம்ம பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுக்கும்போது அதுக்கான அருவியிலிருந்தோ அல்லது அணையிலிருந்தோ பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து திறந்து விடுவாங்க. அப்போது அந்த தண்ணியானது மிக விரைவாக வந்து பெருக்கெடுத்து வெளியே வரும். ஸோ அதுதான் கடல் மடை திறந்தார் போல என்பது பெருக்கம். கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல, பிறரை ஏமாற்றுதல். கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல, பிறரை வந்து ஏமாற்றுதல். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சிங்க. அடுத்து கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல, துன்பம். ஏற்கனவே காடு என்பது அடர்ந்திருக்கும். அந்த காட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம கண்ணை கட்டிட்டு விட்டாங்கன்னா எப்படி வெளியே வர்றது என்பது வழி தெரியாமல் முடிப்பாங்க. இதுதான் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல என்பது ஒரு துன்பம். கடன் பட்டார் நெஞ்சம் போல, இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா கலக்கம். கூ வந்திருக்கு, தப்பு. இங்கே வந்து கா வரணும். கடன் பட்டார் நெஞ்சம் போல என்பது கலக்கம். இங்கே வந்து கா வரணும், கலக்கம். கடன் பட்டார் நெஞ்சம் போல என்பது கலக்கம். பூ கிடையாது, இது கா. கடன் பட்டார் நெஞ்சம் போலனா ஒருத்தர் வந்து நம்ம கடன் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த கடனை எப்போ திருப்பி செலுத்துவோன்றது நமக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்போ திருப்பி அடைக்க போகிறோன்றது. ஸோ அதுதான் கடன் பட்டார் நெஞ்சம் போல என்பது கலக்கம். கரையான் புற்றில் கருநாகம் புகுந்தது போல, அத்துமீறல். பாம்புக்கு பார்த்திங்கன்னா புற்று வந்து கட்ட தெரியாது, அது வந்து கரையான் தான் கட்டி வச்சுருக்கோம். அந்த கரையான்களை எல்லாம் என்ன பண்ணோம், அந்த புத்துக்குள்ளே போயிட்டு இந்த கரையானெல்லாம் இந்த பாம்பு துரத்திட்டு அது வந்து குடி புகுந்துடும். இது ஒரு அத்துமீறிய செயல். அடுத்த ஒரு பொருளை வந்து ஆட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து அத்துமீறல். அடுத்து கான மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல, தாழ்வு உயர்வின்மை. தாழ்வு உயர்வின்மை. கான மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி. மழை பெஞ்சதுன்னா மயிலானது என்ன பண்ணும், ஆடும். அதை பார்த்துட்டு வான்கோழி ஆடும். நம்ம வந்து மயிலை பார்த்துட்டு ஆடுறோமேன்றது வான்கோழி பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வாக அதை எடுத்துக்காது. அதுதான் வந்து தாழ்வு உயர்வின்மையின்றி நடந்து கொள்ளுதல். கான மயிலாட அது கண்டு வான்கோழி போல. அதாவது கற்றறிஞர்களிடம் பார்த்திங்கன்னா கல்லாதவர்களை வந்து தெரியாத செயலை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு தாழ்வாக நம்ம கருதக்கூடாது. அதுதான் கான மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல, தாழ்வு உயர்வின்மை. லாஸ்ட் ஒன், கண்ணில்லாதான் கண் பெற்று இழந்தது போல. கண்ணில்லாத ஒருவனுக்கு கண் மறுபடியும் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது மறுபடியும் அந்த கண் பார்வை போயிடுச்சுன்னா அவன் வந்து தவிப்பான். அந்த தவிப்பு என்பது நம்ம அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், எப்படி தவிப்புன்றது தெரியும். அதுதான் கண்ணில்லாதான் கண் பெற்று இழந்தது போல. ஆன்சர் தவிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50 ஓமைக்கான பொருள் பார்த்துருக்கோம். டோட்டலாக ஒரு 200 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உள்ள கொஸ்டின்ஸ்க்கான, அதாவது ஓமைக்கான நம்ம பொருளை வந்து பார்க்கலாம். இது எல்லாமே அவுட் சோர்ஸு தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் 90+ கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணி இலக்கை வந்து அடைய முடியும். ஸோ எல்லாமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லிங்க்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய
டெலிகிராம் குரூப்பான லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிங்க. இதற்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ.